ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட எக் பட்டர் மசாலா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இன்னொரு சிஸ்டர் பிரியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நேற்று நம்ம செஞ்ச வீட் போண்டா உடனே ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன மேடம் டெய்லி ஆயிலில் போகிறதே சொல்கிறீங்க, வேறு ஏதாவது கொஞ்சம் ஆயிலில் போடாமல் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி சிஸ்டர்ஸ்க்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி. அதுவும் அதிகமாக ஆயிலெலாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஈவினிங் வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை அலசிக்கோங்க. அலசிட்டு அதை அப்படியே வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். இப்போ இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம இட்லி தட்டில் இல்லைனா குக்கரில் வேக வைக்கலாம். ஒரு விசில் குக்கராக இருந்தால், இட்லி தட்டாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம அதுக்கு தேவையான காய்கறிலாம் நறுக்கிக்குவோம். இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னோடய வெங்காயத்தை வந்து எப்பயுமே உங்கள் முன்னாடி கட் பண்ணி காமிச்சதில் நிறைய பேர் வந்து வெங்காயம் எப்படி கட் பண்ணுவீங்க, நீங்கள் கட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்காக நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட்லாம் இல்லை கட் பண்ணுறதுல, ஏதோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவேன். மற்றபடி ரொம்ப நைஸாக சாப் பண்ணணும் அப்படின்னா நான் சாப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக கட் பண்ணுறாருந்தா இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு வந்து 2 அல்லது 3 வெங்காயம் கூட போடலாம். வெங்காயம் அதிகமாக இருந்ததுன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வெங்காயம்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இது கூட பச்சை மிளகாயை நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி இலையும் நறுக்கி வச்சுக்குவோம். கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி நறுக்கி வச்சுட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போ வந்துருச்சு. வெந்த பருப்பை வந்து நல்லா ஃபேனில் ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது டிமார்ட்டில் வாங்கின இந்த கேரட் துருவுறது நிறைய பேர் அந்த வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. இந்த கேரட் துருவுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இஞ்சி அது மாதிரி துருவிக்கலாம், தேங்காய் கூட நம்ம பீஸாக கட் பண்ணிட்டு துருவிக்கலாம், மாங்காய் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சோண்டு அமௌண்ட் வேணுங்கிறப்ப துருவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கேட்டனால நான் இதை துருவி காட்டுறேன். இதோட ரேட் வந்து 30 ருப்பீஸோ என்னமோ தான். அந்த டிமார்ட் ஹாலில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இப்போ காமிச்சேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு, பச்சை மிளகா, அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இது கூட துருவி வச்சுருக்க கேரட், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணல, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கனால காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணல, நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்க சுண்டலில் இதை சூடாக போடுங்க. போட்டுட்டு இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சோண்டு மாங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காயை நம்ம இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துறாதீங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. கொஞ்சோண்டு தேங்காய் துருவி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சும்மா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காய், தேங்காய், இது இனிப்பு புளிப்பு சுவையோட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த சுண்டல். கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு ஈவினிங் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.